ஹலோ மக்களே, எப்போவுமே நாற்று நடவுன்னு பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இன்னைக்கு காடு கம்பி வேலின்னு கொஞ்சம் வித்தியாசமான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. காற்றுக்கு என்ன வேலி அப்படிம்பாங்க. நிஜமாவே கடவுளே இறங்கி வந்தாலும் காற்றுக்கெலாம் வேலி போட முடியாது. ஆனால் நம்ம காட்டுக்கு வேலி போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோங்க. அது இன்னைக்கு நேற்றெல்லாம் இல்லை, கடந்த 8 வருஷமாக நம்ம வீட்லேயுமே 6 ஏக்கரை சுற்றி வேலியை போடுறோம், 50 ஆட்டை வாங்கி மேய்க்கிறோன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா இப்போல்லாங்க ஆஃபீஸ் வேலைக்கு போகிறதுக்கு 50 ஆட்டை வாங்கி மேய்க்கிறதே மேல்னு நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆடு மேய்க்கிறதையுமே ஹார்ட் ஒர்க்காக இல்லாமல் ஸ்மார்ட் ஒர்க்லாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம வீட்டில் ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னாங்க இப்போல்லாம் நம்ம காட்டுக்கு வேலி போடணும் அப்படின்னா உயிர் வேலி போடலாமா, கம்பி வேலி போடலாமா, அது வேலி போடுற காசுக்கு புதுசாக காடே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் எத்தனை நாளில் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, இன்றைக்கி போய் பார்த்துட்டு வந்துடலாம். வேலி போடணும் அப்படின்னா என்ன செலவாகும், எப்படி வேலியெல்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சேனலில் அதிகப்படியாக கேட்குற ஒரு கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏமா நீ எப்போ பார்த்தாலும் காட்டை சுற்றி சுற்றி காலோயே நடந்துக்கிட்டே இருக்கே, அப்படி எத்தனை ஏக்கரில் தான் வெள்ளாமல் வச்சுருக்கீங்க, எங்களுக்கும் சொன்னால் நாங்களும் புதுசாக ஒரு இடம் வாங்கி விவசாயம் பண்ணோம் அப்படின்னா சில ஐடியாஸ் கிடைக்கும்ல அப்படின்னு. அது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மைண்டு வாய்ஸாக கூட இல்லைங்க, டைரெக்டாகவே என்னை திட்டிட்டீங்க. நாங்கள் என்னுடைய சொத்து மதிப்பும் பேங்க் பேலன்ஸுமா கேட்குறோம், வெள்ளாமை நிலம் எவ்வளோ தானே கேட்குறோம், சொன்னால் எங்களுக்குமே சில ஐடியாஸ் இருக்கும்ல அப்படின்னு. நிஜமாவே இது ஐடியாவாக இருக்குமா அப்படின்னு தெரியலங்க. பட் எங்களோட அனுபவத்தை நான் கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி எப்போ போல் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த குயில் குருவி சத்தத்தோட நம்ம தோட்டத்தோட என்ட்ரன்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சேனல்லையும் கிச்சன் டூர், ஹோம் டூர்னு விதவிதமாக நிறைய டூர் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக தோட்டம் டூரும் பார்த்துடலாம். ஏன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ஊரில் தோட்டமெல்லாம் என்ன விலைக்கு விற்கும், ஒரு ஏக்கர் வாங்கணும் அப்படின்னா என்ன ரேட்டுக்கு போகுது, கண்டிப்பாக இடம் இருந்தால் எங்களுக்கும் சொல்லுங்கள், நாங்களும் வந்து பார்க்குறோன்னு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அப்படியே அதை பற்றியும் பார்க்கலாம். இந்த தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2 வருஷத்தில் நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க. நம்மளும் தென்னந்தோப்பில் உடுப்பயிராக என்னெல்லாம் போடலாம் அப்படின்னு குச்சிக்கிழங்கு போட்டிருந்தோம், பீக்கங்காய் போட்டு அறுவடை பண்ணியிருந்தோம், பப்பாளி உடுப்பயிராக வச்சுருந்தோம். அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு தென்னந்தோப்பாக வளர்ந்து நிற்குது. கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு 6 ஏக்கருங்க. 6 ஏக்கரில் இப்போ நம்ம ஃபுல்லாக என்ன வெள்ளாமையெல்லாம் வச்சு எப்படி கொண்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இந்த தோட்டத்தோட வரலாறை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட்லி நம்மக்கிட்ட சொந்தமாக நிலம் இருக்குது அப்படின்னாவே ஒன்றும் பூர்வீகமாக இருக்கும். நம்ம தாத்தா கொள்ளு தாத்தா காலத்துலேருந்தே தலைமுறையாக அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அதில் விவசாயம் பண்ணுவோம், இல்லை நம்ம சும்மா கூட போட்டு வச்சுருப்போம். அப்படி இல்லையா நம்ம அப்பாவோ இல்லை நம்மளோ ஒரு வேகத்துலேயும் வெறியிலையும் சம்பாரித்து நம்மளும் இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியும் வச்சுருப்போம். நம்மளோட இந்த 6 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா 2003லங்க, கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. வெறும் ஒரு முள்வேலி காடு, கருவேலு முள் இருக்கும் பார்த்தீங்களா, முள்ளு காட்டை தான் 6 ஏக்கர் 6 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க. அந்த முள்ளு காட்டு தான் கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கு வாங்கிங்க. அதுக்கு மேலே ஒரு 6-7 லட்சம் செலவு பண்ணி தான் வெள்ளாமை காடை மாற்றினாங்களாம். அதுவும் 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ நம்ம 6 லட்சம் போட்டு முள்ளுக்காட்டை வாங்கி அதுக்கு மேலே 6 லட்சம் செலவு பண்ணி வெள்ளாமை காடாக மாற்றி வெள்ளாமையை விளைய வச்சு கொண்டாந்து கடனை கட்டிடுவோமா அப்படிங்கிற பயத்தில் தான் வாங்கியிருக்கிறாங்க. ஆனாங்க நம்ம என்னதான் ஆசைப்பட்டாலும் அடிச்சுக்கிட்டாலும் நம்ம உழைப்ப போட்டோம் அப்படின்னாலுமே நமக்குன்னு ஒட்டுறது தான் ஒட்டும் அப்படிம்பாங்க. ஆரம்பத்தில் 6 ஏக்கரில் வெள்ளாமை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னாலுமே போக போக கரும்பெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட 6 ஏக்கரில் ஒரு 500 டன்லாம் வெட்டின காலம் இருக்குது அப்படின்னாங்க. ஆனாங்க கரும்பு விலை அப்போ ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் ஏறவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ இருக்கிற விலைவாசிக்கு நம்மளால எல்லாம் மெயின்டைன் பண்ணி கொண்டு வரவே முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெல், கரும்பு, மஞ்சள், வாழை, குச்சிக்கிழங்கு, பப்பாளின்னு இந்த 6 ஏக்கர் பல வெள்ளாமைகளையும் பார்த்துட்டு வந்துருச்சு. ஒரு கட்டத்தில்ங்க எல்லா வெள்ளாமையும் வச்சு ஓஞ்சு போய் சரி ஃபைனலாக நம்ம வந்து தென்னை மரம் வச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துதாங்க இப்போ லாஸ்ட்டாக தென்னை மரம் வச்சுருக்கோம். அதையும் நம்ம சும்மாலாம் இருக்கல, ஊடு பயிராக நம்ம வந்து இதையும் போட்டுட்ருக்கோம். இதில் வந்து முன்னாடி வயலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மாட்டுக்கு தீவன புல் போட்டாச்சு. ஏன்னா கொஞ்சம் புல்லு வராமல் இருக்கும், மாட்டுக்கு தீவனமும் ஆயிக்கும் அப்படின்னு நான் முன்னாடியே காமிச்சிருப்பேன். இதே இந்த வயல் பாருங்களேன், ஃபுல்லாக கொஞ்சம் தக்காளி, மிளகா, வீட்டுக்கு தேவையான காய்கறி, சோளக்கருது எல்லாமே போட்டிருக்கோம். அப்படியே நம்ம லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு போகலாம். இந்த 6 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சமமாக இருக்காதுங்க, இன்னொன்று ஸ்கொயராகவும் இருக்காது, கொஞ்சம் வால் மாதிரி நீளமாக போகும். அதுவும் மேலே பார்த்திங்கன்னா 3 ஏக்கர் வந்து கொஞ்சம் மேடாக இருக்கும், கீழே ஃபுல்லாக பள்ளமாக இருக்கும். அதுவும் இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை காலம்லாம் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தேக்கம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ சில வெள்ளாமைகள்லாம் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி பப்பாளி வச்சு தாங்க ஃபுல்லாக வீணாக போயிடுச்சு. நான் அதையும் வீடியோவில் காமிச்சிருப்பேன். குச்சிக்கிழங்குமே அப்படி தான், நிறைய தண்ணி நின்று கரெக்டான ரேட்டுக்கு நம்மளால் பிடுங்க முடியாமல் போயிடுச்சு. இந்த 6 ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சுத்துக்கால் எல்லாமே சேர்த்து ஒரு 500 தென்னங்கன்று வச்சுருக்கோம். ரகம் வந்து பார்த்திங்கன்னா நெட்டக்குட்டை ரகம், ஏன்னா நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க.
இப்போ கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நல்லா இப்போ காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு கீழே வயல்லாமே. இங்கேயே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு வயல் தீவனப்புல் போட்டிருக்கோம். சரி, எப்பவுமே மாட்டுக்கு தீவனப்புல்லே போடாமல் கொஞ்சம் சோளத்தட்டு கம்பு இதெல்லாம் போட்டோன்னா நல்லா சாப்பிடும் அப்படின்ட்டு இங்கே பாதி வயலில் பார்த்தீங்கன்னா சோளமுமே போட்டிருக்கோம். நல்லா முளைச்சி வந்திருக்கு சூப்பராக. ஏன்னா புல்லு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுங்க. புல்லு முளைக்கிறதுக்கு இப்படி சோளமெல்லாம் போட்டால் மாட்டுக்கும் தீவனம் ஆயிக்கும், நமக்கு தீனி வாங்குற காசும் மிச்சம். அப்படி இந்த சைட் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வாழைக்கன்று எல்லாமே இருக்குங்க. நம்ம தேன் வாழை, ரஸ்தாளி, என்னென்ன வாழைக்கன்று இருக்கோ அங்கங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வச்சு விட்டாச்சு. ஸோ இந்த 6 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற வெல் பிளான்டெல்லாம் இல்லைங்க. நமக்கு என்ன தோணுதோ அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இதுலேயே பப்பாளி ஊடு பயிராக வச்சுருந்தோம் இல்லையா, அங்கங்கே பப்பாளியுமே விட்டு வச்சாச்சு, அப்படியே அங்கங்கே இருக்கட்டும் அப்படின்னு. இது பாருங்களேன், லாஸ்ட் வீக் வந்து கொல்லிமலை போயிருந்தோம். 2 ஏலக்காய் செடி நீளமாக நீட்டிகிட்டு இருக்கு. நானுமே இதான் ஃபஸ்ட் டைம் ஏலக்காய் செடி பார்க்குறேன். நம்ம ஒரு டைம் கேரளா போயிருந்தப்போ பார்த்துருந்தோம், கொஞ்சம் அதே மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் எப்படி காய் பிடிக்குது அப்படின்னு. புல் பாருங்களேன், ஒரு டைம் ஓட்டி விட்டோம் அப்படின்னா வீடரில் தாங்க ஓட்டி விட்டுருந்தோம், நல்லா முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இந்த தென்னந்தோப்பில் நம்ம புல்லை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நாமளே சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி பச்சை பசேன்னு இருக்கும். அதனால தாங்க ரொம்ப நாளாக பிளானு, இந்த 6 ஏக்கர் சுற்றி நம்ம கம்பி வேலி போட்டோம் அப்படின்னா ஆடு வாங்கி உள்ளே விட்டுக்கலாம் அப்படின்னு. அங்கங்கே தொட்டி மாதிரி கட்டி விட்டால் கூட போதும். ஆல்ரெடி நிறைய தொட்டிலாம் இருக்குது தண்ணி குடிக்கிற மாதிரி, இருந்தாலும் பிளான் பண்ணி அந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு. ஆனால் வேலி போட்டால் கொஞ்சம் காஸ்ட்லியாக செலவாகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, கொஞ்சம் பெண்டிங்லேயே இருக்குது. அதனால தென்னை மரம் பாருங்கள் நிறைய வண்டு விழுந்துருச்சு. அங்கங்கே பார்த்தீங்கன்னா தென்னை மரம் செத்துருச்சுங்க. எல்லாமே கரெக்டாக கொண்டு வர முடியல. கிட்டத்தட்ட ஒரு 50 கண்ணுக்கிட்டே நம்ம வந்து திரும்பி மாற்றி வச்சோம். ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா தென்னங்கன்று வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பலாக்கன்று வாங்கி வச்சாச்சு. ஏன்னா இப்போல்லாம் பலா மரமுமே வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு வந்து ஒரு மரம் அடைச்சோன்னா ஒரு 2000 ரூபாய் வரைக்கும் அடைக்கலாம் அப்படின்னாங்க. சரி, அங்கங்கே நம்ம வச்சு விட்டுறலாம் அப்படின்னு. தென்னை மரம் பாருங்கள் எப்படி வண்டு விழுந்து ஓட்டையாயிருச்சுன்னு. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் வந்து பண்ணணுங்க. சில இடத்துலலாம் மாற்றி தென்னங்கண்ணே வச்சாச்சு. நிறைய ஒரு 10 பலாக்கண்ணாட்டை வச்சாச்சுங்க 6 ஏக்கரில் டோட்டலாக. அங்கங்கே மாமரம், பப்பாளி, அந்த மாதிரி எல்லா மரமுமே கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. இதுலேயும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி மா, பலா, வாழை, கொய்யா, பப்பாளின்னு ஆரம்பித்து மிளகு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, காஃபின்னு நிறைய செடி கொடிகள்னு எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுலேயும் நிறைய மரம் பாருங்களேன், நோய் விழுந்து அந்த வேர் நோய் மாதிரி விழுந்து சாயவும் ஆரம்பிச்சிருச்சு. நிஜமாக தென்னந்தோப்பு மெயின்டைன் பண்ணி கொண்டு வரது இப்போலாம் ரொம்பவே கொஞ்சம் பெரிய டாஸ்க்காக தான் இருக்குது. நம்ம இதை பற்றி இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்படியே நம்ம அடுத்த வயலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பப்பாளி வச்சாச்சுங்க. நான் அதையும் காமிச்சிருப்பேன். ஒரு 500 மரம் வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பில் ஊடு பயிராக வச்சுருக்கோம். மேக்ஸிமம் இன்னும் 1 2 வருஷம் எல்லாமே வைக்கலாங்க. மரம் நல்லா பெருசாகிடுச்சு அப்படின்னா மேக்ஸிமம் நம்மளால் நிழல் கட்டிரும், எதுவும் வைக்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி பப்பாளிலாம் வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பப்பாளி வந்து ஓரளவுக்கு ரேட் நல்லா போகுது. நம்ம தோப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு செலவுக்கு ஆயிக்கும். அதான் நல்லா காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இதுலேயே அங்கங்கே பாருங்கள் அவரை செடி, இந்த மாதிரி காய் செடியுமே நிறைய போட்டு விட்டுருப்போம். போன டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைசி 2 ஏக்கரில் தான் ஃபுல்லாக பீக்கங்காய் வந்து போட்டிருந்தோம். நாமளும் தென்னங்கன்று வச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த 6 ஏக்கரில் ஊடு பயிராக குச்சிக்கிழங்கு, பப்பாளி, பீக்கங்கான்னு போட்டு பெருசாக நம்மளோட டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபம் பார்க்க முடியல. நல்லா போகிற மாதிரியே இருந்துச்சுங்க. கடைசியில் மழை அதிகம் அப்படிங்கிற மாதிரி பல காரணங்களால் போட்ட காசு எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபைனலாக இப்போ ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சுங்க. எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சதுக்கப்புறம் இப்போ தென்னந்தோப்பை ஓரளவுக்கு கொண்டு வந்தாச்சு. ஆனால் தென்னை மரம் வந்த நேரமும் என்னமோங்க தேங்காய் விலை பயங்கரமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. பார்க்கலாம் ஃப்யூச்சரில் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த வயலில் இப்போ தாங்க ஃபுல்லாக ரொட்டவேட்டர் போட்டு ஓட்டியிருக்கு. இதுலேயுமே மிளகாய் செடி ஏதாவது வச்சு விடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கோம், அதை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக இந்த 6 ஏக்கருக்கு தாங்க ஃபுல்லாகவே நம்ம வேலி போட்டோம் அப்படின்னா ஒரு 50 ஆடு வாங்கி அங்கங்கே தொட்டி மாதிரி கட்டி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஆடு மேய்க்கிற வேலை பெருசாக இருக்காது. ஆடு உள்ளே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு காட்டுக்கு உரமும் ஆன மாதிரி இருக்கும், ஆட்டுலேயுமே ஒரு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற பிளானுங்க. இது இன்றைக்கி நேற்று இல்லை, காடு வாங்கி ஒரு லாஸ்ட்டு ஒரு 5 வருஷமாகவே இதை நம்ம யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். பட் கொஞ்சம் டைம் இல்லை, நிறையா வந்து அமௌண்ட்டும் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு தள்ளி போட்டே போனோம். சரி, இந்த டைம் வந்து அடுத்த ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏதோ பேசிக்கிட்டே வந்ததில் டைம் போனதே தெரிலங்க. ரொம்ப தூரம் நடந்து வந்த மாதிரி இருக்குது. இன்னும் நம்ம தோட்டத்துக்கு தண்ணி வசதியெல்லாம் எப்படி, ஏக்கர் இப்போ என்ன ரேட்டுக்கு போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கம்பி வேலியை பற்றி போய் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இப்படி தான் நாமளும் பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் நம்ம தோட்டத்துக்கு சீக்கிரமாக வேலி போட்டுருணும்ப்பா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்குமே ஃபென்சிங் பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு டீட்டெயில் தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. நானும் உங்ககிட்ட அதான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபென்சிங் கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம். நான் கூட வந்து ஜஸ்ட் நம்ம கம்பி வாங்கினோமா ஒரு கல்லை நட்டு வேலி போடுறாங்க அப்படின்னு தாங்க நினச்சேன். உள்ளே வந்து பார்க்கும்போது தான் ஃபென்சிங்லேயுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது புரியுது.
நம்ம வேலி போடுறோன்னு முடிவு பண்ணிட்டாவே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன பர்பஸ்க்காக வேலி போடுறோம், நம்ம செலக்ட் பண்ணுற வேலி நம்ம பர்பஸை வந்து கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணுமா, நல்ல குவாலிட்டியாக இருக்குமா, நல்ல லைஃப் வருமா, அவ்வளோதாங்க. இதை நம்ம கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு எந்த ஃபீலும் பண்ணவே தேவையில்லை. ஃபென்சிங் பற்றி புதுசாக பார்க்குற நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நமக்குமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை, இல்லை கார்டனுக்காகட்டும், இல்லை பெரிய லெவலில் தோட்டத்துக்கு நம்ம வேலி அமைக்கிறோம் அப்படின்னா ஒரு இடத்துல இல்லாமல் ஒரு 2-3 இடத்துல கேட்டு பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் அப்படின்னாலுமே, என்ன ரேட் வரும், ஸ்கொயர் ஃபீட்க்கு வந்து நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு ஏக்கருக்கு வேலி போடணும்னா எவ்வளோ ஆகும், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்னாலுமே ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. நம்மளும் காட்டுக்கு வேலி போடலான்னு பிளான் பண்ணி கடைசியில் கோயம்புத்தூர் வரைக்கும் கிளம்பி வந்தாச்சுங்க. வந்தது தான் வந்தோம். அப்படியே வாங்க ஜஸ்ட் ஒயர்லேருந்து அது எப்படி செயின் லிங்காக மாறி நம்ம காட்டுக்கு வந்து ஒரு சேஃப்டியான வேலியாக மாறுது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு போகலாம். கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நானுமே இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு சிம்பிளான ப்ராசஸ் மாதிரி தான் இருக்குது. இதுலேயே அந்த சைட் மேனுவல் மிஷின்மே இருக்குங்க. அது வந்து இப்போ ஒர்க் ஆகலை, அதாவது இப்போ ரன்னிங்கில் இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது தாங்க தெரியுது டெக்னாலஜி எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு. ஆனால் நம்ம தான் கொஞ்சம் அப்டேட் ஆகாமல் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்லைங்க, நமக்கு அந்த அடர்ந்த காடு, காட்டுக்குள்ளே ஒரு வீடுன்னு ஜாலியாக போயிட்டு தான் இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜஸ்ட் ஒரு ரோல் வேணும், ஒரு கம்மியான ஸ்பேஸ்க்கு ஒரு ரோல் மட்டும் வேணும் அப்படின்னாலுமே நமக்கு வந்து வீட்டுக்கே வந்து பார்சல் பண்ணி விட்டுறாங்க. இல்லை நமக்கு பல்காக ஒரு 100 ரோல் வரைக்கும் வேணும் அப்படின்னாலுமே ஆல் ஓவர் இந்தியா நம்ம எங்கே கேட்டோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுக்குறாங்க. இப்போ வந்து சைஸே வந்து பார்த்திங்கன்னா 1:1, 2:2, இல்லை 3:3, 4:4 நிறைய சைஸ் இருக்குங்க. இப்போ நம்ம கோழி பண்ணைக்கெலாம் போடுறோம் அப்படின்னா அந்த கோழி குஞ்செல்லாம் வெளியே வராமல் இருக்க கொஞ்சம் அந்த ஓட்டையோட சைஸ் குட்டியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்போம். அப்படி வேணும் அப்படின்னாலுமே பண்ணிக்கலாம். இல்லை காட்டுக்குலாம் கொஞ்சம் பெருசாக இருந்தாலுமே போதும் அப்படின்னாலுமே அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பர்பஸ்க்காக கேட்குறோம், எப்படி வேணும் அப்படின்னு கேட்குறோமோ அந்த மாதிரி நமக்கு சூப்பராக பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. வேலியோட ஹைட்டுமே பார்த்திங்கன்னா 3 அடி, 4 அடி, 5 அடி, 6 அடி நம்ம எவ்வளோ ஹைட் கேட்குறோமோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுவே நம்ம வந்து வெளியில் இருந்தெல்லாம் வாங்குகிறோம், டேரெக்டாக வந்து பார்த்து வாங்க முடியல அப்படின்னா கூட நமக்கு வந்து லைவ் வீடியோ கால் பண்ணி கூட நம்மளோட மிஷினில் வந்து நம்ம ப்ராடக்ட் எப்படி ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் காமிக்கிறதா சொன்னாங்க. நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் பொறுத்த வரைக்கும் அந்த ஒயர் தாங்க. அது வந்து நல்ல கம்பெனி குவாலிட்டியாக போடுறாங்களா அப்படின்னு பார்க்கணுங்க. மெயினாக வந்து டாட்டா, மைக்காலாம் வந்து நல்ல பிராண்ட் அப்படின்னாங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் போடும்போதே பார்த்திங்கன்னா நல்ல பிராண்டாக மைக்கா, டாட்டா அந்த மாதிரி பிராண்ட்லாம் பார்த்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா மினிமம் 8 இயர்ஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இவங்களே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சிலர்லாம் இந்த பிளாட்லாம் போடுறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் கம்பி வேலி போடணும் அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் லோ குவாலிட்டியாக இருந்தால் போதும் அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரியுமே பண்ணித்தரதாகவும் சொன்னாங்க. அது வந்து நம்மளே ஒயர் வாங்கி கொடுத்து கூட பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதிலெல்லாம் பாருங்களேன், அந்த பிராண்டோட நேம் வந்து அந்த ஒவ்வொரு சுற்றுலையுமே வந்து எழுதியிருக்கு. ஏன்னா இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மேலே மட்டும் கம்பெனி தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு மேலே ஒரு ஒயரில் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கீழே பார்த்திங்கன்னா லோ குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு செலக்ட் பண்ணி வாங்குகிற கம்பெனி கொஞ்சம் பெஸ்ட்டான கம்பெனியாக வாங்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதில் பாருங்களேன், ஒவ்வொரு ஒயர்லேயுமே அதனோட நேம் வந்து இருக்குது, பிராண்டோட நேமு. அவ்வளோதாங்க. ஃபுல்லாக அந்த மெஷின்லேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரீசன்ட் டெக்னாலஜியாக ஒரு புதுசாக இருக்க ஒரு மிஷின் அப்படின்னாங்க. ஏன்னா இப்போ நம்ம வெளியிலலாம் பார்சல் அனுப்புகிறாங்க அப்படின்னா ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம எடுத்த ரோலுக்கும் இதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். எந்த அளவுக்கு அந்த ரோல் வந்து குட்டி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். சேம் அதே ரோல் அதே சைஸ் தான், ஆனால் அந்த மிஷினில் வைக்கவும் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு கம்ப்ரெஸ் ஆகி குட்டியாக மாறிடுச்சு. நமக்கு வந்து அதர் ஸ்டேட்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா லோடு ஏற்றும் போது கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இங்கேயே பார்த்திங்கன்னா நிறைய சாம்பிள்ஸும் வச்சுருந்தாங்க. இதுலேயே பிவிசி மெட்டீரியலில் கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்றைக்கி என்னவோ எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு எது நம்ம ஐவி வந்த ஃபீல்ட்லேயே இருக்குது இந்த இண்டஸ்ட்ரி கம்பெனிலாம் பார்க்கும்போது. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா செயின் லிங்க் ஃபென்சிங், ட்விஸ்ட் ஃபென்சிங் எல்லாமே வந்து இவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம கொடுக்குறாங்க, கஸ்டமைஸ் பண்ணி நம்ம எப்படி கேட்குறோமோ அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் வெளியில் வாங்கி இந்த கார்டன் ஃபென்சிங் ஆகட்டும், ஷேட் நெட்லாம் இருக்குது இல்லையா, நம்ம அது வேணாலுமே இங்கே வாங்கிக்கலாம். நம்ம எவ்வளோ ஆர்டர் பண்ணுறோமோ நமக்கு ஏற்ற மாதிரி வாங்கியும் கொடுக்குறாங்க. வேலிலேயே பாருங்களேன் என்னென்னவோ இருக்குது வித்தியாசமாக.
அது இதெல்லாம் கம்மின்னு நினைக்கிறேங்க. இன்னும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இன்றைக்கி போதுங்க, நமக்கு போதுங்கிற அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளும் எல்லாமே ஒரு விசிட் பார்த்துட்டு நம்ம வந்து கிணத்தை சுற்றி ஒரு குட்டி வேலி போகலாம், ஒரு சாம்பிள் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வாங்கியாச்சு. நம்மளும் வந்து இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு சரி அட்லீஸ்ட் ஒரு ரோல் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோலை மட்டும் வாங்கி கஷ்டப்பட்டு காரில் ஏற்றியாச்சுங்க. நமக்கும் போகிற வழியில் எங்கே பார்த்தாலும் வேலியாகவே கண்ணுக்கு தெரியுது. அடுத்து அப்படியே நம்ம வாங்கின கம்பி வேலி எடுத்துகிட்டு போய் நம்ம தோட்டத்தில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கலாம் வாங்க. அப்பா, காடே ஒரு பட்டாம்பூச்சி கூட்டமாக இருக்குது. சரி வாங்க நம்மளுடைய நடை பயணத்தை ஆரம்பிச்சிடலாம். முக்கால்வாசி காட்டை தாண்டிட்டோம், இன்னொரு கால்வாசி மட்டும்தான் இருக்குது. இங்கேயுமே கொஞ்சம் பப்பாளி மரம் இருக்குங்க இந்த வயலில். ஆனால் இதுவுமே ஃபுல்லாக அழிச்சு ஓட்டிடலாம் அப்படின்ட்டு. ரெட் லேடி வெரைட்டி தான், நல்ல ஹைட் போயிடுச்சுங்க. 3 வருஷத்தில் பாருங்கள் பப்பாளி மரம் எவ்வளோ ஹைட் போயிடுச்சு அப்படின்னு. நமக்கு இங்கே தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிணறு தாங்க. 6 ஏக்கருக்கு 2 கிணறு இருக்குது. வாங்கும் போதே 2 கிணறு இருக்குங்க. நம்ம வந்து வெட்டல. இது வந்து கொஞ்சம் ஆழம் கம்மி தான். பட் நமக்கு இந்த ஒரு கிணறே வந்து தண்ணி போதுங்கிற அளவுக்கு இருக்குங்க. ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாசம் தாங்க. நம்மளும் பாருங்களேன் க்ளீன் பண்ணி எவ்வளோ எடுத்து போட்டிருக்கோம் அப்படின்னு. இந்த தென்னை மரத்தை சுற்றி இருக்கிறதுமே பாசம் தான். இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். மீன் விட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். பட் மீன் வந்து பெருசாக இங்கே நிற்கலைங்க. வேறு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் ட்ரை பண்ணும். ஏன்னா கிணறே பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. எந்நேரம் பார்த்தாலும் பாசான் ஃபுல்லாக இருக்கும். இந்த சைடில் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் சக்கரவள்ளி கிழங்கு வந்து போட்டிருக்கோம். 2-3 வயலில் அங்கங்கே கொஞ்சம் இருக்குது. அவ்வளோதாங்க. நம்ம ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 6 ஏக்கரை வந்து கம்ப்ளீட்டாக சுற்றி வந்துட்டோம். நம்ம வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ரேட்க்கும் இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சைடில் இப்போ ஃபுல்லாகவே ஆற்று பாசனம் தாங்க. எல்லார்ட்டையுமே வந்து ஆற்று தண்ணி வசதி இருக்குது. ஆனால் நம்ம காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கிணறு இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ஆற்று தண்ணி வந்து வாங்கலைங்க. ஏன்னா நம்ம ஏரியாவில் வந்து கொஞ்சம் தண்ணி வசதி வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்காதுங்க. தண்ணிக்கு வந்து பெருசாக பிரச்சனை இருக்காது. இப்போ வந்து தோட்டம் ரேட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி மெயின்லேயே இருக்குது அப்படின்னா ஏக்கர் வந்து மினிமம் 40 லட்சத்துலேருந்து கிட்டத்தட்ட 1 கோடி வரைக்கும் சொல்கிறாங்க. நம்மளாம் காடு வாங்கணுமா அப்படின்னு யோசிச்சா காதில் மட்டும்தான் கேட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை கொஞ்சம் இன்டீரியர்லாம் இருக்குது அப்படின்னா மினிமம் ஒரு 30 லேக்லேருந்தே நம்ம 1 ஏக்கர் வாங்கலாங்க. இன்றைக்கி நம்மளும் ஃபைனலாக கொஞ்சம் புதினா அதுக்கப்புறம் காயிலாக இருந்தது எல்லாத்தையும் பறித்து எடுத்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா நம்ம அங்கேருந்து வேலி கம்பி வேலி வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே அதையும் பார்த்துடலாம் வாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிணத்தை சுற்றி வந்து உயிர் வேலி தான் வச்சுருந்தோம். பருத்தி செடி இருக்கும் இல்லையா, அதை அப்படியே அழகாக வச்சுருந்தோம். அது ரொம்ப வருஷமாக இருந்தது. சரி இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கல் மாதிரி நெட்டு கம்பி வேலி போட்டு விட்டுலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செடியெல்லாம் அப்படியே படர விட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் பூசணிக்காய் செடியில் நிறைய வருங்க. இந்த கம்பி வேலி மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம செடியை மேலே படர விட்டுக்கலாம் அப்படிங்கிற பிளான் தான். ஃபஸ்ட்டு வந்து கல் போட்டு தான் வைக்கலான் இருந்தாங்க. கம்பி வந்து வேஸ்ட்டாக இருந்தது. சரி அதையே கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பழைய கம்பியை அப்படியே ரெடி பண்ணிட்டு வந்தாச்சு. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கூண்டில் வந்து இந்த ப்ராசஸ் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி அடிச்சிருக்கோம். அதனால் சரி அதே மாதிரி வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு. அவ்வளோ நல்லா கல்லெல்லாம் போட்டு சிமெண்ட் கலவை வச்சு நல்லா வச்சாச்சு. ஏன்னா காங்கிரீட் மாதிரி போட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் கம்பி. அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கட்டுமே அப்படின்ட்டு பெயிண்டில் அடித்தாச்சு. ஏன்னா கம்பி ரொம்ப துரு பிடிச்சிருந்தது, ரொம்ப பழைய கம்பி அப்படிங்கிறனால. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 6 ஏக்கரை சுற்றி கம்பி வேலி போடணும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக மினிமம் ஒரு 4 லட்சமாவது செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. ஏன்னா நம்ம கம்பி வாங்கிட்டு வந்து அதுக்கு மேலே லேபர் காஸ்ட்டு கல் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் நம்ம 6 ஏக்கருக்கு கையில் ஒரு 5 லட்சமாவது இருக்குது அப்படின்னா தான் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம கம்பி வேலி போட முடியுங்க. நம்ம வீட்டில் 5 லட்சம் அப்படின்னு சொன்னது சரி கொஞ்சம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி இப்போதைக்கு நம்ம கிணத்தை சுற்றி வந்து வேலி போகலாம் அப்படின்ட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. நம்ம இந்த கம்பியில் வந்து கரெக்டாக அந்த ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அடிச்சிட்டோம் இல்லையா, அதனால் ஈஸியாக அப்படியே மாட்டி விட்டால் போதும். அதுக்கு மேலே கட்டுக்கம்பி வச்சு கட்டிக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை இங்கே வந்து ஃபுல்லாக வேலி போட்டு செடி வந்து அப்படியே படர விட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம மீன் வலையெல்லாம் கட்டினோம் அப்படின்னா அந்த பூசணிக்காய் இதெல்லாம் வெயிட் தாங்காது இல்லையா, அந்த மாதிரி காய் செடியில் நம்ம கம்பி வலையில் சூப்பராக போட்டுக்கலாம்.
இது பாருங்களேன் எப்படி ஈஸியாக மாட்டி விட்டார். இதனுடைய கணவரோட பிரெயின் இல்லை எங்கேயாச்சும் பார்த்து காப்பி அடிச்சாரான்னு தெரியல. பட் இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் போட்டதுக்கப்புறம் நீட்டாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கே. அவ்வளோதான், சூப்பராக நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிணத்துக்கு வந்து வேலி போட்டு முடிச்சாச்சு. இதுக்கு மேலே நல்லா கட்டுக்கம்பி வச்சு டைட்டாக கட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். நான் உங்களுக்கு அப்படியே அந்த கோழி குண்டையும் காமிச்சிடும், ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இதை அடித்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5-3 வருஷமே ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேங்க. இது பாருங்களேன் சைஸ் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். ஏன்னா கோழி குஞ்செல்லாம் கொஞ்சம் வெளியில் போகாமல் இருக்கும். இன்னொன்று பாம்பு தொல்லையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் க்ளோஸ்டாக அடிச்சிட்டோம் அப்படின்னா எதுவுமே உள்ளே போகாமல் இருக்கும். இதுலேயுமே பாருங்களேன் கம்பியில் வந்து நல்லா நீட்டி விட்டு அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருப்போம். பட் பரவாயில்லைங்க, நம்ம இந்த மாதிரி கோழி வளர்த்துறோம், ஆடு வளர்த்துறோம், இந்த மாதிரி தோட்டத்துக்கு வந்து சேஃப்டியாக வேலி போடுறோம் அப்படின்னா நிஜமாவே நம்ம இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்குமே இன்னைக்கு கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு. வேலி போட்டோமோ இல்லையோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்தது. பட் சீக்கிரமாகவே நம்ம வேலி போட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதையுமே அப்டேட் கொடுக்குறேன். இப்போல்லாம் மோஸ்ட்லி நிறைய பேர் நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறது அப்படின்னாவே இந்த கம்பி வேலி தாங்க ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. தோட்டத்துக்காகட்டும், கோழி பண்ணைக்காகட்டும், ஆட்டு பண்ணைக்காகட்டும். நான் வந்து ஸ்டார்டிங்கில் உயிர்வேலி அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இந்த தோட்டத்தில் பாருங்களேன் ஃபுல்லாக வந்து உயிர்வேலி தான் அமைச்சிருக்காங்க. ஆனால் இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வந்து அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது வந்து கிழுவ மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக அதை இறங்கி காமிக்கிறேன் பாருங்கள். ஆனால் வேலி கம்பி வேலியெல்லாம் போட்டோம் அப்படின்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு நம்ம வந்து எந்த வேலையும் செய்யாமல் அது பாட்டுக்கு இருக்குங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்து இதான் ப்ரிஃபர் பண்ணி மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். பட் ஆடெல்லாம் வளர்க்கறதுக்கு போட்டோம் அப்படின்னா ஆடே பாதியை கடிச்சு சாப்பிட்றோம். இதில் பாருங்களேன் எவ்வளோ நெருக்கமாக சூப்பராக வச்சு விட்டுருக்காங்க. கிழுவ மரம் அப்படின்னு இல்லை, இதுக்குமே இன்னும் நிறைய செடி மரங்கள்லாம் இருக்குது. நம்ம வேலி போடுறதுக்கு அப்படின்னு நிறைய மரங்கள்லாம் இருக்குது. நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னா இது ஓகேவாக இருக்குமா, செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது செட் ஆகாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் கம்பி வேலிக்கே போய்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், உயிர்வேலி போடுறது வந்து பெஸ்ட்டாக இருக்குமா இல்லை கம்பி வேலி போடுறது வந்து பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணது கம்பி வேலி தான். பார்க்கலாம் ஃப்யூச்சரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு. இதுவே பாருங்களேன் இந்த தோட்டத்தில் சூப்பராக மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இன்னும் சில இடங்கள்லாம் பாருங்களேன் இந்த மாதிரி மூங்கிலையுமே வேலி போட்டிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. ரொம்ப நாள் லைஃப் வரது கொஞ்சம் கஷ்டம். நம்ம வந்து ரொம்ப அடிக்கடி மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். மாத்திர மாதிரியான வாய்ப்புகளுமே அதிகமாக வரும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கிலேருந்து வேலியை பற்றி நம்மளும் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களுமே ஃப்யூச்சரில் நம்ம தோட்டத்துக்கோ இல்லை எங்கேயாவது வேலி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கும் சில இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் இதை விட ஒரு சூப்பரான வீடியோட திரும்பி உங்களை சந்திக்க வரேன். பாய்.